இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு அமையும்னு நினைக்கிறேன். ஆகவே ஆரம்பம் தொட்டு கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமான தொடர்ச்சியான வீடியோ பாகம் 2 பாகம் 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும். இதை பார்த்தாலே போதும் உங்களாலையும் ஒரு இணையதளம் கிரியேட் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் பெரிய பேசிக்காக இதை நான் தெரிஞ்சிருக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஐடியில் படிச்சிருக்கணும் இல்லைன்னா எனக்கு கோடிங் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தாலே போதும் உங்களாலையும் உங்களுக்கான ஒரு இணையதளத்தை உருவாக்கி கொள்ள முடியும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்குங்க. இணையதளம் அப்படிங்கிறது பல்வேறு வழிமுறைகளில் க்ரியேட் பண்ணலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது PHP ஸ்கிரிப்டை வச்சு எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. ஆகவே முதல் கட்டமாக அதுக்கு நமக்கு ஹோஸ்டிங் தேவை. ஹோஸ்டிங் அப்படின்னு சொன்னால் ஒரு வீட்டை கட்டுறதாக இருந்தால் நம்மளுக்கு இடம் தேவை இல்லையா? அதே மாதிரி ஒரு இணையதளத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு இடம் செர்வர் தேவை. அந்த செர்வரை நம்ம பை பண்ணணும். அப்படி உங்களுக்கு பை பண்ணி ஒரு இணையதளத்தை உங்களுக்காக நீங்களே உருவாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஹோஸ்டிங்கை வாங்கணும். அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இப்படியான ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இல்லை இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கூட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த லிங்கையும் நான் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு இது சம்மந்தமாக கேளுங்க. உங்களுக்கான விளக்கத்தை நான் தரத்துக்கு தயாராக இருக்கேன். ஆகவே நீங்கள் ஒரு ஹோஸ்டிங் பை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்படியான ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் மெனுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோஸ்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷேரட் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஹீரோ மதிப்பில் ஒவ்வொரு ஹோஸ்டிங்கிற இதையும் விலையையும் போட்டிருப்பாங்க. ஸ்டெல்லர், அதே போல் ஸ்டெல்லர் ப்ளஸ், ஸ்டெல்லர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி 3 விதமான பேக்கேஜ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்று மாதத்துக்கு எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இது ஹீரோ மதிப்பில் இருக்கும். நீங்கள் ஆகவே மேலே அந்த ஹீரோ அப்படிங்கிறத $USD மதிப்பில் மாற்றிக்கலுங்க. உங்களுக்கு இலக்குவாக இருக்குது USDயில் பே பண்ணுறது. ஆகவே உங்களுக்கு இதை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஓஃபரில் கொடுத்துருக்கிறது $1.98 மாதத்துக்கு ஸ்டெல்லர் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொமைன் நேம் ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி 3 வெப்சைட் தான் உங்களுக்கு இதில் க்ரியேட் பண்ணலாம். எல்லாத்துக்குமே SSL சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ரெண்டாவது பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம். அன்லிமிட்டடாக SSD உங்களுக்கு கிடைக்கும். அன்லிமிட்டடாக டொமைன் நம்மளுக்கு இது பண்ணிக்கலாம். ஆட்டோ பேக்கப் இருக்குது. இப்படி ஒவ்வொரு பேக்கேஜிங்கும் ஒவ்வொரு விதமான இருக்கும். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த ஸ்டெல்லர் ப்ளஸ் அப்படிங்கிறத இந்த 2வது பேக்கேஜை எடுத்துக்கிறது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கூட இதை எடுத்திருக்கேன். ஆகவே இதை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கே கெட் ஸ்டார்டட் அப்படின்ட்டு கொடுங்க. கெட் ஸ்டார்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு வருஷத்துக்கான ப்ரைஸ் தான் அவங்க கொடுப்பாங்க. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் $34.88 உங்களுக்கு ஹோஸ்டிங்குக்கான வருஷத்துக்கான ஃபீஸ் அதே நேரம் நீங்கள் புதுசாக ஒரு டொமைன் இதில் பை பண்ணிக்கணும். பை பண்ணுறதா இருந்தால் ஹோஸ்டிங் வாங்கும்போதே கட்டாயம் டொமைனும் நீங்கள் பை பண்ணணும். உங்களுக்கு சில நேரம் டொமைன் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கு இந்த சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் ஒரு டொமைன் நேம், இப்போ நான் என்னுடைய டொமைன் நேம் சும்மா நான் சர்ச் பண்ணுறேன். என்னுடைய சேனல் நேம் SNS தமிழ் இன்ஃபோ, அதை நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இது அவைலபிளில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத காட்டும். பார்த்தீங்கன்னு சொன்னால் SNS தமிழ் இன்ஃபோ அப்படிங்கிறது அவைலபிளில் இருக்குது. அதுக்கான ப்ரைஸ் அவங்க கொடுத்துருக்கிறது $5.48. அது ரினவல் $14.58 கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ரீ டொமைனும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா இல்லை 0 ப்ரைஸ் வருஷத்துக்கு தான் நீங்கள் ரினவல் பண்ண வேண்டியது வரும். அது வரைக்கும் இந்த 0 ப்ரைஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு முதல் வருஷம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்குமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக இந்த SNS இன்ஃபோ அப்படிங்கிறத தமிழ் இன்ஃபோ அப்படிங்கிறத கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எனக்கு டோட்டலாக ஹோஸ்டிங் டொமைன் சேர்ந்து $40.54 வருஷத்துக்கு வருது. அதை கார்டு கொடுத்தேன்னு சொன்னால் அடுத்த கட்டம் இப்படியான ஒரு பேஜ் இருக்குது. இதில் இது சம்மந்தமாக உங்களுடைய டொமைன் ஹோஸ்டிங் சம்மந்தமாக எல்லாமே போட்டிருப்பாங்க. ஓட்டோ ரினோல் பண்ணணுமா இது பண்ணணுமான்னு சொல்லி எல்லாமே கேட்டிருப்பாங்க. எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னு சொன்னால் ஓர்டரை கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். நீங்கள் கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த கட்டம் உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண சொல்லும். மேலே லாகின் பேஜ் வருங்க. அது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட யூசர் நேம், உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்டு, இதில் உள்ள டீட்டெயிலாம் கொடுத்து நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்து கண்டினியூ பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஹோஸ்டிங்கை பே பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது உங்களுடைய டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டையோ கொடுத்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஹோஸ்டிங் க்ரியேட் ஆகிடும்.
பை பண்ணி பட்டுரும். அதுக்கப்புறம் உங்களுக்கான cPanel டொமைன் எல்லாமே கிடைக்கும். அது எப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்ப்போம். ஆகவே நான் இப்போ டொமைனோ ஹோஸ்டிங்கோ பை பண்ணலை. ஏற்கனவே எனக்கு ஒரு ஹோஸ்டிங் இருக்குது. அதில் ஏற்கனவே ஒரு டெமோ டொமைன் பை பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆகவே இதில் நான் உங்களுக்கு பை பண்ணி காண்பிக்கலை. அடுத்த வீடியோ பதிவில் நான் பை பண்ண டொமைன் ஹோஸ்டிங் எப்படி அது இருக்கும், டொமைனை எப்படி பை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயங்களும், அதே நேரம் வெப்சைட்டை நம்ம எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற விஷயங்களையும் அடுத்த வீடியோ பதிவில் நான் கொண்டு வரேன். ஆகவே நான் வளமையை சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த தகவல் எனக்கு மட்டும் தெரிந்தால் போதும் அப்படின்னு நினைக்காம மற்ற நண்பர்களும் தெரிந்து கொள்றதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்குங்க. சரி, இதே போல் மற்றும் ஒரு நல்ல வீடியோ பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சிராஜ் நகர் சாதிக்கேன். நன்றி நண்பர்களே.